வணக்கம் நண்பா நண்பிகள். வாட் 2025 ஸ்டார்ட் ஜனவரி. என்ன சொல்கிறது, இந்த வருஷத்தோட தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா நல்லா, இந்த வருஷத்தோட தொடக்கம் ஒரு நல்லா இருக்கும்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். நம்ம நினைக்கிற மாதிரியே ஒவ்வொரு நாளும் இருக்கான்னு கேட்டால் இல்லை. சரி, ஜனவரி மாதம் ஆரம்பிக்கு இனியிலேருந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக இந்த இயரை கொண்டு போயிடுவோம், நல்லதாக நடக்கட்டும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கட்டுமே, நெகட்டிவ்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நியூஸ் ஒன்று வந்துச்சு. நான் பார்த்தேன். என்னென்னா, கோவிட் வந்ததில்ல, அதே மாதிரி திருப்பியுமே சைனாவில் இன்னொரு வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹெச்எம்பிவின்னு ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ப்ரெட் ஆகுதுன்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை ஸோ இப்படி ஒரு நியூஸை பார்த்ததுக்கப்புறம் எந்த சோஷியல் மீடியாவில் போனாலுமே 2.0 கொரோனா 2.0 வந்துருச்சு, இன்னும் அடுத்த ஒரு ஏரா வந்துருச்சு, 2030 ரொம்ப கஷ்டம்தான், என்ன தான் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் அந்த வேரில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சா, சரி இன்னொரு பக்கம் வேறு ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஹாலிவுட்டில் அங்கே அந்த லோகோ இருக்குல்ல, சினிமா ஹாலிவுட்ஸ் அங்கே போகலான்னு நினைக்கிறேன். சம்திங் தெரில, சரியாக தெரில. அந்த தீ பற்றி மொத்தமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பக்கம் ஒன்று போய்கிட்டு இருக்கு, இங்கே ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்றைக்குமே ஒரு இது சொல்லுவாங்கள்ல, ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் நல்லா இல்லைன்னு. இங்கே எப்படின்னா ஆரம்பமே சரியில்லை சார், ஃபினிஷிங் எப்படி இருக்குமேன்ட்டு தெரியும். சொல்லப்போனால் இது எதுவுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த இயர் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ நியூஸ் பார்த்தது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலுமே, இந்த இன்ஸ்டாகிராமில் போனாலுமே, யூடியூப்பில் வந்தாலுமே இந்த இது தான் கண்ணில் தென்படுது, ஹைலைட்டாக இருக்குது. ஓகே, இது சீரியஸான மேட்ரு, அதுக்கு என்ன பண்ணணும் அதை பார்க்கணுமே அதை நினச்சிக்கிட்டே என்ன மாதிரி சிலர் இருக்காதீங்கன்றது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த டைம், இந்த நாள் கிடைக்காது நமக்கு பிடிச்சதை கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் அதுக்கேற்ற நம்ம என்னென்ன பண்ணால் நமக்கு எனக்கு இப்போ நான் ஒன்று பண்ணுறேன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஏன்னா பார்க்குறாங்க, ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, ஓகே பார்த்து நல்லாயிருக்கு இப்போ தான் சொல்லணும் வச்சுல நான் நினச்சதான் நடக்குது. இப்போ இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் தோணுது. காசு, என்னோட என்ன சொல்ல, ரெஸ்பெக்ட்டு, ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம பிடிச்ச செய்யச்சில் நம்ம ஹாப்பியாக இருக்கும்ல, அது எது தந்தாலுமே ஈடாகாது. எப்படி சொன்னாலும் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் சொல்லச்சில் முன்னும் பூமருன்றாங்க, என்னென்னா பழைய காலத்து ஆளுன்றாங்க, என்னென்ன புரிய மாட்டேங்கி. அப்புறம் எப்படி தான் பேசுகிறது ஒரு மனுஷன், இப்படி ஒன்று இருக்குதுங்க. ஆக மொத்தம் நான் என்ன இந்த கோர் வீடியோ என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த இயரில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஓகே அது புரியுது. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிருப்பீங்கள்ல, அது ஒரு ஏமாக கூட இருக்கலாம், ஒரு செய்ய வேண்டிய விஷயமாக கூட இருக்கலாம், ஒன்று பண்ணுறது கூடவா இருக்கலாம். அதெல்லாம் தள்ளி போடாமல் அப்பப்போ பண்ணிடுங்க. இனிமே ஒன்று இருக்குது, என்னென்னா ஒரு நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது. இந்த கல்யாணம் அந்த விஷயம் நடக்குதுலாம் சொல்லுவாங்க, நல்ல விஷயத்தை இந்த டைமில் முடிச்சிருங்கன்ட்டு. அதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அது பொருந்தும். எல்லாருக்குமே புதுசாக ஒன்று படிக்க போகிறேன், புதுசாக நான் ஒரு இதாக செய்ய போகிறேன், அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று தோணலை. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சீக்கிரம் செய்யுங்கன்றீங்க. செய்யும் போச்சில் போக போக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கே இருக்கும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து, எடுத்துக்கோங்க அவ்வளோதான். அப்போ அந்த ஏரியாவது நல்லா இன்னும் இருக்குது, பார்ப்போம் என்னென்னலாம் நடக்க போகுது. வெயிட்டிங், இந்த ஒரு வார்த்தை தான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் ரொம்ப லென்த்தாக பேசி உங்களுக்கு போர் அடிக்கிறோம்ல, அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கடைசியாக சொல்ல வர்றது ஒன்று தான், கிரியேட் இன் யுவர் ஓன் ஹாப்பினஸ். அவ்வளோதான் இந்த வீடியோட கோர். ஓகே, இந்த வீடியோ ஏதோ எனக்கு தோணி என்னன்னா, ஏதோ கண்டென்ட் எடுத்து பேசணும்ல, எனக்கு ஒன்று தோணிகிட்டே இருந்தது, ஒன்று பேசணுமேன்ட்டு, பேசி ஆகணுன்ட்டு. அதான் இந்த வீடியோ நான் பேசியிருக்கேன். ஓகே, அடுத்த ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.